ஓம் சாந்தி. இன்றைய முரளி 19 நவம்பர் 2024. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, உங்கள் நினைவு மிக அதிசயமானது. ஏனென்றால் நீங்கள் ஒரே நேரத்தில் அப்பா, டீச்சர், சத்குரு மூவரையும் நினைவு செய்கிறீர்கள். கேள்வி: மாயா எப்போது எந்த குழந்தையை ஆணவம் கொள்ள வைக்கிறதோ அப்போது எந்த விஷயத்தை அலட்சியம் செய்கிறார்? பதில்: ஆணவமுள்ள குழந்தைகள் தேக அபிமானத்திற்கு ஆளாகி முரளியை அலட்சியம் செய்கிறார்கள். எலிக்கு மஞ்சள் துண்டு கிடைத்தால் தன்னை மாளிகை கடைக்காரராக நினைக்கும் என்ற பழமொழி இருக்கிறது. பலர் முரளி படிப்பதே இல்லை, எங்களுக்கு சிவபாபாவோடு நேரடி கனெக்ஷன் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். குழந்தைகளே, முரளியில் புது புது விஷயங்கள் வருகின்றன. அதனால் ஒருபோதும் முரளியை மிஸ் பண்ணக்கூடாது என்று தந்தை சொல்கிறார். இதன் மீது அதிக கவனம் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. இங்கே நீங்கள் அமர்ந்து இருக்கிறீர்கள். யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று இனிமேலும் இனிமையான கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளிடம் ஆன்மீக தந்தை கேட்கிறார். அப்பா, டீச்சர், சத்குரு எல்லோரும் இந்த மூவரின் நினைவில் அமர்ந்து இருக்கிறீர்களா? இப்படி இங்கே அமர்ந்து இருக்கும் பொழுது மட்டும் நினைவு இருக்கிறதா அல்லது போக வரவும் நினைவு இருக்கிறதா என்று ஒவ்வொருவரும் உங்கள் உள்ளத்தை கேளுங்கள். ஏனென்றால் இது அதிசய விஷயமாக இருக்கிறது. மற்ற எந்த ஆத்மாவையும் ஒருபோதும் எப்படி சொல்வது இல்லை. இந்த லட்சுமி நாராயண உலகின் எஜமானர்களாக இருக்கிறார்கள். எனினும் அவரது ஆத்மாவை ஒருபோதும் அப்பாவாக இருக்கிறார், டீச்சராக, சத்துகுருவாக இருக்கிறார் என்று சொல்வது இல்லை. முழு உலகில் ஜீவாத்மாக யார் இருந்தாலும் எந்த ஆத்மாவையும் இப்படி சொல்வது இல்லை. குழந்தைகள், நீங்கள் மட்டும் இப்படி நினைவு செய்கிறீர்கள். இந்த பாபா அப்பாவாக, டீச்சராக, சத்குருவாக இருக்கிறார் என்று மனதில் தோன்றுகிறது. அதுவும் சுப்ரீமாக இருக்கிறார். மூவரையும் நினைவு செய்கிறீர்களா அல்லது ஒருவரை மட்டும் நினைவு செய்கிறீர்கள்? அவர் ஒருவராகவே இருக்கிறார் எனினும் 3 குணங்களோடு நினைவு செய்கிறீர்கள். சிவபாபா நமது தந்தையாக, டீச்சராக, சத்குருவாக இருக்கிறார். இவரை மிக வித்தியாசமானவர் என்று சொல்கிறார்கள். எப்போது அமர்கிறீர்களோ அல்லது சுற்றி வருகிறீர்களோ அப்போது நினைவு இருக்க வேண்டும். இப்படி எந்த தேகதாரியும் இருக்க முடியாது. தேகதாரியில் நம்பர் 1 ஸ்ரீகிருஷ்ணர். அவரை அப்பா, டீச்சர், சத்குரு என்று சொல்ல முடியாது. இது முற்றிலும் அதிசய விஷயமாக இருக்கிறது. அதனால் 3 உருவிலும் நினைவு செய்கிறீர்களா? உண்மையே சொல்லுங்கள். சாப்பிடும் அவன் போது சிவபாபா மட்டும் நினைவு செய்கிறீர்களா அல்லது மூவரும் புத்தியில் வருகிறீர்களா? வேற எந்த ஆத்மாவையும் இப்படி சொல்ல முடியாது. இது அதிசய விஷயம். தந்தைக்கு விசித்திர புகழ் இருக்கிறது. அதனால் தந்தையை அப்படி நினைவு செய்ய வேண்டும். அப்போது புத்தி முற்றிலும் அந்த பக்கம் சென்றுவிடும். அவர் அப்படி அதிசயமாக இருக்கிறார். தந்தையே அமர்ந்து தனது அறிமுகத்தை கொடுக்கிறார். பிறகு முழு சக்கரத்தின் ஞானத்தையும் கொடுக்கிறார். அதே போல இத்தனை யுகங்கள் இருக்கின்றன, அவற்றிற்கு இத்தனை வருடங்கள் இருக்கின்றன, அவை சுற்றி கொண்டே இருக்கின்றன என்று சொல்கிறார். இந்த ஞானத்தையும் அந்த படைக்கும் தந்தையே கொடுக்கிறார். அதனால் அவரை நினைவு செய்தால் அதிக உதவி கிடைக்கும். அப்பா, டீச்சர், குருவாக அவர் ஒருவரே இருக்கிறார். இவ்வளவு உயர்ந்த ஆத்மாக வேற யாரும் இருக்க முடியாது. எனினும் மாயா அப்படி இருக்கிறது. அது தந்தையின் நினைவை மறக்க வைக்கிறது. அப்போது டீச்சர் மற்றும் குருவையும் மறந்து விடுகிறீர்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் அவரவர் உள்ளத்தில் தோன்ற வேண்டும். பாபா நம்மை இப்படி உலகின் எஜமானராக மாற்றுகிறார். எல்லையற்ற தந்தையின் ஆஸ்தி நிச்சயம் எல்லையற்றதாகவே இருக்கும். கூடவே இந்த புகழும் புத்தியில் வர வேண்டும். போக வர மூவரின் நினைவும் வர வேண்டும். இந்த ஒரு ஆத்மாவிற்கு 3 சேவைகளும் ஒன்றாக கிடைத்திருக்கிறது. எனவே அவரை சுப்ரீம் என்று சொல்கிறார்கள். இப்போது மாநாடுகளை நடத்துகிறார்கள். அங்கே உலகில் எப்படி அமைதியை ஏற்படுத்துவது என்று விவாதிக்கிறார்கள். அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. வந்து புரிந்து கொள்ளுங்கள். யார் செய்து கொண்டு இருக்கிறார்? நீங்கள் தந்தையின் தொழிலை நிரூபித்து சொல்ல வேண்டும். தந்தையின் தொழிலுக்கும் ஸ்ரீகிருஷ்ணரின் தொழிலுக்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது. மற்றபடி எல்லோருக்கும் சரீரத்தின் பெயரையே சொல்கிறார்கள். அவருக்கு மட்டும் ஆத்மாவின் பெயர் பாடப்படுகிறது. அந்த ஆத்மா அப்பாவாக, டீச்சராக, குருவாக இருக்கிறார். ஆத்மாவில் ஞானம் இருக்கிறது. எனினும் அதை எப்படி கொடுப்பது? சரீரத்தின் மூலமாகவே கொடுப்பார். எப்போது கொடுப்பாரோ அப்போது புகழ் பாடப்படும். இப்பொழுது சிவ ஜெயந்தியின் போது குழந்தைகள் மாநாடு நடத்துகிறீர்கள். அனைத்து தர்ம தலைவர்களையும் அழைக்கிறீர்கள். ஈசன் சர்வவியாபி இல்லை என்பதை நீங்கள் புரிய வைக்க வேண்டும். ஒருவேளை அனைவருக்குள்ளும் ஈசன் இருந்தால் ஒவ்வொரு ஆத்மாவும் பகவான், டீச்சர், தந்தையாக, குருவாக இருக்கிறாரா? என்ன சிருஷ்டியின் முதல் இடை கடைசி ஞானம் இருக்கிறதா? என்ன? இதை யாரும் சொல்ல முடியாது. மிக உயர்ந்த தந்தைக்கு எவ்வளவு புகழ் இருக்கிறது என்பதை குழந்தைகள் உங்கள் புத்தியில் வர வேண்டும். அவர் முழு உலகையும் பாவனமாக மாற்றக்கூடியவர். இயற்கையும் பாவனமாக மாறுகிறது. கீதையின் பகவான் யார்? சத்யுக தேவி தேவ தர்மத்தை ஸ்தாபனை செய்பவர் யார் என்பதை மாநாட்டில் முதலில் நீங்கள் கேட்பீர்கள். ஒருவேளை ஸ்ரீ கிருஷ்ணர் என்று சொன்னால் தந்தையை காணாமல் செய்து விடுவார்கள். அல்லது அவர் பெயர் உருவம் இல்லாதவர் என்று சொல்வார்கள். அதாவது இருப்பதே இல்லை என்று சொல்வார்கள். அப்பொழுது தந்தை இல்லாத அனாதையாக இருக்கிறார். எல்லையற்ற தந்தையை அறியவில்லை. ஒருவர் பிறர் மீது காமக்கட்டாரி வீசும் எவ்வளவு தொல்லை கொடுக்கிறார்கள். ஒருவர் பிறருக்கு துக்கத்தை கொடுக்கிறார்கள். அதனால் இந்த எல்லா விஷயங்களும் உங்கள் புத்தியில் ஓட வேண்டும். வேறுபாட்டை சொல்ல வேண்டும். இந்த லட்சுமி நாராயணர் பகவான் பகவதியாக இருக்கிறார்கள். இவர்களுக்கும் வம்சத்தார் இருப்பார்கள்.
அதனால் நிச்சயம் எல்லோரும் தேவி தேவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் எல்லா தர்மங்களை சேர்ந்தவர்களையும் அழைக்கிறீர்கள். யார் நன்றாக எழுத படிக்க தெரிந்தவரோ அவர் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க முடியும், அவரையே அழைக்க வேண்டும். யார் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலீடை கடைசியின் அறிமுகத்தை கொடுக்க முடியுமோ அவருக்கு நாங்கள் பயண செலவு, தங்குமிடம் போன்ற எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்வோம் என்று நீங்கள் எழுத முடியும். அதற்கு படைப்பவர் மற்றும் படைப்பரின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். யாரும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். ஒருவர் வெளிநாட்டிலிருந்து வேண்டுமானால் வரலாம். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலீடை கடைசியின் அறிமுகத்தை கொடுத்தால் நாங்கள் செலவை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுங்கள். இப்படி வேற யாரும் விளம்பரம் கொடுக்க முடியாது. நீங்கள் தைரியசாலிகள், மகாவீர் மற்றும் மகாவீரணிகளாக இருக்கிறீர்கள். இவர்கள் லட்சுமி நாராயணன் எப்படி உலக அரச பாக்கியத்தை பெற்றார்கள், என்ன தைரியத்தை காட்டினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். புத்தியில் இந்த எல்லா விஷயங்களும் வர வேண்டும். நீங்கள் எவ்வளவு உயர்ந்த காரியங்களை செய்கிறீர்கள், முழு உலகையும் பாவனமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறீர்கள். அதனால் தந்தையை நினைவு செய்ய வேண்டும், ஆஸ்தியை நினைவு செய்ய வேண்டும். சிவபாபாவை நினைவு மட்டும் இருப்பது போதாது, அதனால் அவரது புகழையும் சொல்ல வேண்டும். இந்த புகழ் நிராகாரருடையது. எனினும் நிராகாரர் எப்படி தனது அறிமுகத்தை கொடுக்க முடியும்? நிச்சயம் படைப்பின் முதல் இடைக்கடைசி ஞானத்தை கொடுப்பதற்கு வாய் தேவை. வாய்க்கு எவ்வளவு புகழ் இருக்கிறது. மனிதர்கள் கௌமுக்கிற்கு போகிறார்கள், எவ்வளவு அலைந்து திரிகிறார்கள், என்னென்ன விஷயங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அம்பு எய்தவுடன் கங்கை நீர் வெளிப்படுகிறது என்று சொல்கிறார்கள். கங்கையை பதித்த பாவனி என்று நினைக்கிறார்கள். இப்பொழுது தண்ணீர் எப்படி பதித்தர்களை பாவனமாக மாற்றும்? தந்தையே பதித்த பாவனமாக இருக்கிறார். அதனால் தந்தை குழந்தைகள் உங்களுக்கு எவ்வளவு கற்றுக்கொண்டு இருக்கிறார். இப்படி 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 செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். யார் படைக்கும் தந்தையும் படைப்பின் அறிமுகத்தையும் கொடுப்பார். ரிஷிமுனி போன்ற எல்லோரும் எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்கள். அதாவது நாஸ்திகர்களாக இருந்தார்கள் என்பது சாது சன்னியாசி போன்றவருக்கு தெரியும். இப்பொழுது யாராவது ஆஸ்திகர் தோன்றுகிறாரா என்பதை பாருங்கள். இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் நாஸ்திகரிலிருந்து ஆஸ்திகர் ஆகிறீர்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தையை அறிந்திருக்கிறீர்கள். அவர் உங்களை எவ்வளவு உயர்ந்தவராக மாற்றுகிறார். ஓ காட் ஃபாதர், லிபரேட் செய்யுங்கள் என்று அழைக்கவும் செய்கிறார்கள். இந்த நேரம் முழு உலகிலும் ராவணனுக்கு ராஜ்யம் இருப்பதை தந்தை புரிய வைக்கிறார். எல்லோருக்கும் கீழானவர்களாக இருக்கிறார்கள், பிறகு மேலானவர்களாகவும் ஆவார்கள். முதலில் பவித்திர உலகம் இருந்தது என்பது குழந்தைகள் உங்கள் புத்தியில் இருக்கிறது. தந்தை ஒன்றும் அப்பவித்திர உலகை உருவாக்க மாட்டார். தந்தையோ பாவன உலகை ஸ்தாபனை செய்வார். அதை சிவாலயம் என்று சொல்கிறார்கள். சிவ பாபா சிவாலயத்தை உருவாக்குவார். அவர் எப்படி உருவாக்குகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மகப்பிரளயம், தண்ணீர் மயம் போன்றவை ஏற்படுவதில்லை. சாஸ்திரங்களில் என்னென்ன விஷயங்களை எழுதியிருக்கிறார்கள். பாக்கி 5 பாண்டவர்கள் தப்பித்தார்கள். அவர்கள் இமயமலையில் உருகிவிட்டார்கள். பிறகு என்ன நடந்தது என்பது பற்றி யாருக்கு தெரியாது. இந்த எல்லா விஷயங்களும் தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். அந்த தந்தை அப்பா, டீச்சர், சத்குருவாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அங்கே இந்த கோவில்கள் இருப்பதில்லை. இந்த தேவர்கள் வாழ்ந்துவிட்டு சென்று இருக்கிறார்கள். அவர்களின் நினைவே கோவில்கள் இங்கே இருக்கின்றன. இவை அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றன. நொடிக்கு நொடி புதிய விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு மிக நன்றாக டைரக்ஷன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். தேக அபிமானி குழந்தைகள் அதிகம் இருக்கிறார்கள். அவர்கள் தமக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறார்கள். முரளியும் படிப்பதில்லை, அதற்கு மரியாதையும் கொடுப்பதில்லை. சில நேரம் முரளி மிக நன்றாக நடக்கும் என்பதை பாபா வலியுறுத்துகிறார். மிஸ் பண்ணக்கூடாது. 10-15 நாட்கள் முரளி மிஸ் ஆனால் அதை அமர்ந்து படிக்க வேண்டும். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடைசி ஞானத்தை யாராவது கொடுத்தால் அவர்களுக்கு ஏற்படும் அனைத்து செலவையும் கொடுப்போம் என்று நீங்கள் சவால் விடுங்கள் என்று பாபா சொல்கிறார். யாருக்கு தெரியுமோ அவரே இப்படிப்பட்ட சவால் விட முடியும். டீச்சர் தானே அறிந்திருக்கிறார், அதனால் தான் கேட்கிறார். அறியாத போது எப்படி கேட்பது? ஒரு சில குழந்தைகள் முரளியை அலட்சியம் செய்கிறார்கள். நமக்கு சிவபாபாவோடு கனெக்ஷன் இருக்கிறது, அவ்வளவுதான் என்று சொல்கிறார்கள். எனினும் சிவபாபா எதை சொல்கிறாரோ அதை கேட்க வேண்டும் தானே, அல்லது அவரை நினைவு மட்டும் செய்ய வேண்டுமா? தந்தை எப்படி நல்ல மிக இனிய விஷயங்களை சொல்கிறார். எனினும் மாயா முற்றிலும் ஆணவம் கொள்ள வைக்கிறது. எலிக்கு மஞ்சள் துண்டு கிடைத்தால் தன்னை மளிகை கடைக்காரராக நினைத்துக்கொள்ளும் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. பலர் முரளியை படிப்பதே இல்லை. முரளியில் புது விஷயங்கள் வெளிப்படுகின்றன தானே. இந்த எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போது தந்தை நினைவில் அமர்கிறீர்களோ அப்பொழுது அந்த தந்தை டீச்சர் சத்குருவாக இருக்கிறார் என்பதை நினைவு செய்ய வேண்டும். தந்தையாகவும் நினைவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் எங்கிருந்து படிப்பீர்கள்? தந்தையோ குழந்தைகளுக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து விட்டார். குழந்தைகளை தந்தையை வெளிப்படுத்துவார்கள். சன் சோ பாதர். பிறகு தந்தை மகனை வெளிப்படுத்துவார், ஆத்மாவை வெளிப்படுத்துவார். பிறகு தந்தையை வெளிப்படுத்துவது குழந்தைகளின் வேலை. குழந்தைகளை தந்தையும் விடுவதில்லை. இன்று இன்ன இடத்திற்கு செல்லுங்கள், இன்ன இடத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்கிறார். இவருக்கு கட்டளை கொடுப்பவராக யாரும் இருப்பவர் இல்லை. மனிதர்கள் இந்த அழைப்பை செய்தித்தாள்களில் படிப்பார்கள். இந்த நேரம் முழு உலகமும் நாஸ்திகர்களாக இருக்கிறது. தந்தையே ஆஸ்திகர்களாக மாற்றுகிறார். இந்த நேரம் முழு உலகமும் பைசாவிற்கு உபயோகமற்றதாக இருக்கிறது. அமெரிக்காவிடம் எவ்வளவு செல்வம் இருக்கிறது, இருந்தும் பைசாவிற்கு மதிப்பு இல்லாததாக இருக்கிறது. இவையெல்லாம் அழிய வேண்டும். முழு உலகிலும் நீங்கள் பவுண்டை போல மதிப்புடையவர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். அங்கே யார் இருக்கிறார்கள்? அங்கே யாரும் ஏழைகளாக இருக்க மாட்டார்கள். குழந்தைகள், நீங்கள் எப்பொழுதும் ஞானத்தை சிந்தனை செய்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதற்காக அதீந்திரிய சுகத்தை பற்றி கோபியரிடம் கேளுங்கள் என்று பாடல் இருக்கிறது.
சங்கம யுகத்தை பற்றி யாருக்கு தெரியாது, துர்க்கதியில் சேவை செய்தால் புகழ் வெளிப்படலாம். ஆகா பிரபு உங்கள் லீலை என்று பாடலும் இருக்கிறது. பகவான் அப்பா டீச்சர் சத்குருவாக இருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. துர்க்கதியில்னை துரித கதியில் சேவை செய்தால் புகழ் வெளிப்படலாம். பகவான் அப்பா டீச்சர் சத்குருவாக இருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. இப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு கற்பித்து கொண்டே இருக்கிறார். குழந்தைகளுக்கு இந்த போதை நிலையாக இருக்க வேண்டும், கடைசி வரை போதை இருக்க வேண்டும். போதை இப்பொழுது சோடா வாட்டர் ஆகி விடுகிறது. சோடாவும் அப்படி இருக்கிறது தானே, கொஞ்சம் நேரம் வைத்திருந்தால் உப்பு தண்ணீர் ஆகிறது. அப்படி ஆகக்கூடாது தானே. ஒருவருக்கு அப்படி புரிய வையுங்கள். அதனால் அவர் ஆச்சரியப்பட வேண்டும், நல்லது நல்லது என்று சொல்லவும் செய்கிறார்கள். எனினும் பிறகு நேரம் ஒதுக்கி புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையை உருவாக்குவது மிக கடினமாக இருக்கிறது. தொழில் எதையும் செய்ய வேண்டாம் என்று தந்தை தடை சொல்வது இல்லை. பவித்திரமாகுங்கள். நான் எதை கற்பிக்கிறேனோ அதை நினைவு செய்யுங்கள். இவர் டீச்சராக இருக்கிறார். இது அசாதாரண படிப்பு. இதை எந்த மனிதரும் கற்பிக்க முடியாது. தந்தையே பாக்கியசாலி ரதத்துக்குள் வந்து பாடம் கற்பிக்கிறார். இது உங்கள் ஆசனம், இதன் மீது அழியாத மூர்த்தி ஆத்மா வந்து அமர்கிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். இதற்கு இந்த முழு பாகமும் கிடைத்திருக்கிறது. இது உண்மையான விஷயம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மற்றபடி அவை எல்லாம் செயற்கான விஷயங்கள். இவற்றை நன்றாக தாரணை செய்து முடிச்சு போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது கைப்பட்டால் நினைவிற்கு வரும். எனினும் ஏன் முடிச்சு போட்டு வைத்திருக்கிறோம் என்பதை மறந்து விடுகிறார்கள். நீங்கள் இதை நன்றாக நினைவு செய்ய வேண்டும். தந்தை நினைவோடு ஞானமும் தேவை. முக்தி இருப்பது போல் ஜீவனும் முக்தியும் இருக்கிறது. மிக மிக இனிய குழந்தையாக மாற வேண்டும். ஒவ்வொரு கல்பமும் இந்த குழந்தை படித்து கொண்டே இருக்கிறது என்பதை பாபா மனதில் புரிந்து கொள்கிறார். நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி ஆஸ்தி பெறுவார்கள். இருந்தும் பாடத்தை படிக்க டீச்சர் முயற்சி செய்ய வைப்பார். நீங்கள் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். எனவே நினைவு செய்ய வைக்கப்படுகிறது. சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். அவர் அப்பா டீச்சர் சத்குருவாக இருக்கிறார். சிறிய குழந்தைகள் இப்படி நினைவு செய்ய முடியாது. ஸ்ரீகிருஷ்ணரை அப்பா டீச்சர் சத்குரு என்று சொல்ல முடிவதில்லை. சத்யுக இளவரசராக ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கிறார். பிறகு அவர் எப்படி குருவாக ஆக முடியும்? துர்க்கதியில் தான் குரு தேவை. தந்தை வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார் என்ற பாடலும் இருக்கிறது. ஸ்ரீகிருஷ்ணரை கருப்பு நிலக்கரி போல கருமையாக செய்திருக்கிறார்கள். இந்த நேரம் எல்லோரும் காமசிதையில் ஏறி கருப்பு நிலக்கரியை போல ஆகி இருக்கிறார்கள். அதனால் கருப்பு என்று சொல்லப்படுகிறது என்று தந்தை சொல்கிறார். புரிந்து கொள்ள எவ்வளவு ஆழமான விஷயமாக இருக்கிறது. எல்லோரும் இதை படிக்கிறார்கள். பாரதவாசிகள் மட்டுமே எல்லா சாஸ்திரங்களையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். எல்லாருடைய சித்திரங்களையும் வைத்து கொண்டு போகிறார்கள். அப்பொழுது அவர்களை என்னவென்று சொல்வீர்கள்? விபச்சார பக்தியாக இருக்கிறது தானே. ஒரு சிவனுக்கு மட்டும் செய்வது விபச்சாரி பக்தி. ஞானமும் ஒரு சிவபாபாவிடமிருந்தே கிடைக்கிறது. இந்த ஞானமே வேறாக இருக்கிறது. இதை தான் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் என்று சொல்கிறார்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்பாத அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்க ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. இப்போது நாம் பைசாவிற்கு மதிப்பு இல்லாதவராக பவுண்டை போன்ற மதிப்பு வாய்ந்தவராகிறோம். இப்பொழுது நாம் பைசாவிற்கு மதிப்பு இல்லாதவரில் இருந்து பவுண்டை போன்ற மதிப்பு வாய்ந்தவராகிறோம் என்று அழியும் போதையை விட்டுவிட்டு அலௌகிக போதையில் இருக்க வேண்டும். சுயம் பகவான் நமக்கு பாடம் கற்பிக்கிறார். நமது படிப்பு அசாதாரணமானது. 2. ஆஸ்திகராகி தந்தை வெளிப்படுத்தும் சேவை செய்ய வேண்டும். ஒருபோதும் ஆணவத்தில் முரளியை மிஸ் செய்யக்கூடாது. வரதானம். பவித்திரத்தின் அஸ்திவாரத்தால் சதா உயர்ந்த காரியங்களை செய்யும் பூஜைக்கு உரிய ஆத்மாகுக. பவித்திரம் பூஜைக்கு உரியவராக மாறுகிறது. யார் சதா உயர்ந்த காரியத்தை செய்வாரோ அவரே பூஜைக்கு உரியவராகிறார். ஆனால் பவித்திரம் வெறும் பிரம்மச்சாரியம் இல்லை. மனதின் எண்ணத்திலும் யாரை குறித்தும் நெகட்டிவ் எண்ணம் தோன்றக்கூடாது. சரியில்லாத பேச்சை தவிர்க்க வேண்டும். சம்பந்தம் தொடர்பிலும் வித்தியாசம் இருக்கக்கூடாது. அனைவரோடும் நன்றாக ஒரே மாதிரியாக சம்பந்தம் இருக்க வேண்டும். மனம் சொல் செயல் எதிலும் பவித்திரம் முறியக்கூடாது. அப்போது பூஜைக்குரிய ஆத்மா என்று சொல்வார்கள். நான் பரம பூஜ்ய ஆத்மா என்ற நினைவால் பவித்திரத்தின் அஸ்திவாரத்தை உறுதி செய்யுங்கள். ஸ்லோகன். நான் எவ்வளவு அதிசயமானவன் என்ற அலௌகிக போதையில் சதா இருந்தால் மனதிலும் உடலிலும் இயல்பான மகிழ்ச்சியில் நடனமாடிக்கொண்டு இருப்பீர்கள். தேங்க்ஸ் பாபா. ஓம் சாந்தி.